எல்லா குழந்தைகளுக்குமே பயம் இருக்கும். ஏஜ் மாற மாற பயத்துக்கான காரணமும் மாறிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு குழந்தைக்கு 1 வயசுலேருந்து 3 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைக்கு எதை பார்த்து பயம் இருக்கும்? லவுட் நாய்ஸை பார்த்து பயம் இருக்கலாம், ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கான பயம் இருக்கலாம், இல்லாட்டி செப்பரேஷனுக்கான பயம் இருக்கலாம். இப்போ அம்மா திடீர்னு விட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அப்பா இல்லைன்னா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி பயம் இருக்கலாம். இதுவே 3 வயசுலேருந்து 5 வயசுல இருக்கிற குழந்தைங்களுக்கு டார்க் பார்த்து பயம் இருக்கும், மான்ஸ்டர் பார்த்து பயம் இருக்கும், படத்தில் பார்த்த கேரக்டரோ இமேஜினேட்டிவான விஷயங்களை வச்சுட்டு குழந்தைக்கு பயம் இருக்கும். இதுவே குழந்தைகளுக்கு 6 வயசுலேருந்து 8 வயசுல பாருங்க, டெஸ்ட்னா பயம், ஸ்கூல்னா பயம், ஹோம்ஒர்க்னா பயம், கிரிட்டிசிசம்னா பயம், ஃபெயிலியர்னா பயம். நீங்க ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓட வைக்கிறீங்க, திடீர்னு நம்ம தோத்துட்டோம்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயம். ஸோ இந்த மாதிரி நிறைய பயங்கள் இருக்கும். ஆனால் ஏஜ் பொறுத்து மாறிட்டே இருக்கிறது இல்லை. இப்போ சில டிப்ஸ் தரேன், வீட்டில் ஃபாலோ பண்ணி பாருங்க. குழந்தைங்க பயத்தை ஈஸியாக ஃபேஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அஷூரன்ஸ் அண்ட் ரீஅஷூரன்ஸ் ரெண்டுமே கொடுங்க. ரெண்டாவது குழந்தைக்கு ரெசிலியன்ஸை சொல்லிக் கொடுங்க. தோத்தாலும் திருப்பி ஜெயிக்க முடியுங்கிறத சொல்லிக் கொடுங்க. மூணாவது அஸ் அ பேரண்டா, அம்மாவா அப்பாவா நான் இருக்கேன், நம்ம தோத்தாலும் ஜெயிச்சாலும் 2 பேரும் சேர்ந்து தான் செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கொடுங்க. நாலாவது இந்த பயத்தை வந்து சாதாரணப்படுத்துங்க. எப்படி வீட்டில் டிவி, மொபைல், ரிமோட் எல்லாம் ஒரு பொருளா இருக்கோ, பயங்கிறது சாதாரண ஒரு நிகழ்வு தான். கண்டிப்பா நம்ம எதையாவது ஒரு பார்த்து பயப்பட தான் போறோம். ஸோ அதனால வந்து அதை பெருசா நீ எக்ஸாகரேட் பண்ண வேணாம், இது ஒரு சாதாரண விஷயம் தாங்கிறத சொல்லிக் கொடுங்க. அஞ்சாவது குழந்தை ஒரு விஷயத்துக்கு பயப்படுறான் அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ண சொல்லிக் கொடுங்க. அதை எக்ஸ்பீரியன்ஸே பண்ணாம நீங்க அதுல இருந்து தடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா குழந்தையால அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வரவே முடியாது. ஆறாவது குழந்தையோட பாடி லாங்குவேஜ், ஆட்டிடியூடு, ஐ கான்டாக்ட் இது எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா குழந்தையோட கான்ஃபிடென்ட் வந்து பில்ட் பண்ணும். ஸோ சோஷியல் ஸ்கில் ட்ரைனிங்கும் பாடி லாங்குவேஜ் ஆட்டிடியூடையும் வந்து குழந்தைக்கு சொல்லி தரணும். லாஸ்டா எப்பவும் சொல்றதுதான், ஒரு நாள் ஃபாலோ பண்ணிட்டு இது முடியலன்னு சொல்லக்கூடாது. ரொட்டீனும் கன்சிஸ்டன்சியும் ரொம்ப முக்கியம் மக்களே.